வணக்கம். இன்னைக்கு நம்ம சேஞ்சிங் தி பேக்ரவுண்ட் பத்தி பார்க்க போறோம். Photoshop ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ்ல உள்ள பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நான் இந்த இமேஜ டிராக் பண்ணி Photoshop இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இமேஜ்ல இருக்க பேக்ரவுண்ட கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு பதிலா வேற ஒரு கலர் இல்ல வேற ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ பர்ட்டிகுலரா இந்த இமேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ண போறேன். அதாவது இந்த பேக்கிரவுண்டையும், இந்த இமேஜையும் நான் செப்பரேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு குயிக் செலக்ஷன் டூல செலக்ட் பண்றேன். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W. ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் அமுத்துனீங்கன்னா இமேஜ் ஜூம் அவுட் ஆகும். இப்போ அப்படியே நான் இந்த இமேஜை செலக்ட் பண்றேன். குயிக் செலக்ஷன் டூல வச்சு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த பார்ட் மிஸ் ஆயிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட கர்சர் மைனஸ் ஆகும். ஸோ மிஸ் ஆன பார்ட் அப்புறம் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஒரு 80% ஆஃப் இமேஜ் நீங்கள் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ரிமைனிங் 20% நம்ம எப்படி எடுக்கலாம், இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் இந்த பெரிய பெரிய ஹேர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் மெனு பார் கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கும். இந்த ரெட்டில் ஹைலைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வியூ மோடில் போயிட்டு ஓவர்லே அதோட ஷார்ட்கட் V இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எட்ஜஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்க போர்ஷன் பூராமல் நான் ரெக்கவரி பண்ண போகிறேன். ஸோ ஸ்மார்ட் ரேடியஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் 1 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்மூத்னஸ் எட்ஜஸ் கட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்னஸ் 2 அல்லது 3 உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபெதர் 3 ஷிஃப்ட் எட்ஜஸ் -3. இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்க ஒயிட் கம்ப்ளீட்டாக வரக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு குறைக்கும் போது அந்த எட்ஜஸை பாருங்களேன், எட்ஜஸோட ஷார்ப்னஸை பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த எட்ஜஸை சாஃப்டன் பண்ணுறேன். ஓகே. இப்போ அவுட்புட்டில் எனக்கு இந்த பர்டிகுலர் செலக்ட் ஆன இமேஜ் கம்ப்ளீட்டாக புது லேயராக வேணும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு புது லேயர் கிரியேட் ஆகும். அந்த புது லேயரில் இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் லேயர் மாஸ்க் ஆகியிருக்கும், சரிங்களா? இப்போது இந்த மிஸ் பண்ண ஏரியாவெல்லாம் ரெக்கவரி பண்ண போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம், இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ப்ரஷோட சைஸை நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். கூட்டிகிட்டு இப்போ எனக்கு எந்தெந்த ஏரியாஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட் போர்ஷன் கவர் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹேரில் ரெட் ஃபோட்டோஷாப் அந்த டீட்டெயிலை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி பண்ணுது. சும்மா லைட்டாக அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் மட்டும் லைட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் டிடெக்ட் பண்ணிடும். பார்த்தீங்களா? ஃபெதர் 1 வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான அளவு ஹேர்ஸை நான் ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ நியூ லேயர் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேயர் பேனலில் ஒரு புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா? ஒரு புதுசாக லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் இது மட்டும் கட் ஆகிருக்கு. பட் ஆனால் நமக்கு என்ன வந்துன்னா, பேக்ரவுண்ட் கிடச்சிருக்கு, உள்ளே இருக்க இமேஜ் நமக்கு கிடைக்கல, நம்ம கட் பண்ண இமேஜ் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுவோம், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம பர்டிகுலராக இமேஜை கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ட்ரைவ்லேருந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து எடுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் எடுத்து நான் வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வரேன். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து நீங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை வந்து ஃபில் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இமேஜை ஃபில் பண்ணிட்டேன். என்டர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த லேயர் வந்து டாப்பில் இருக்கனால இந்த இமேஜ் வந்து எனக்கு ஹைடாக இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி கீழே நான் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் இமேஜில் நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 இமேஜுக்கும் ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். 2 இமேஜும் மேட்ச் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். உங்கள் லேயரில் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கர்வ்ஸ்னு ஒரு இது இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த கர்வ்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் ரெட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் பாயிண்ட்ஸை வந்து இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. என்னோடய இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகலை. கலர் பார்த்தீங்களா? என்னோடய பேக்ரவுண்ட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது. அது ஒரு ரீசன் என்னென்னா மேலே தான் இந்த லேயர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி நான் வந்து டாப்பில் போடுறேன். ஏன்னா எனக்கு 2 லேயருக்குமே, அதாவது 2 இமேஜுக்குமே எனக்கு கலர் கரெக்ஷன் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா? இந்த இமேஜும் கலர் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ரெட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த இமேஜும் ரெட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ளூ சேனல் கிளிக் பண்ணுறேன். ஒரு எல்லோ டோன் மாதிரி. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். Ctrl+G கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி மேட்ச் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம எடுத்த ஒரிஜினல் இமேஜ். இதுதான் நம்ம க்ராப் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண இமேஜ். இதுதான் சேஞ்சிங் பேக்ரவுண்ட் எஃபெக்ட். தேங்க்யூ. வணக்கம். இந்த சாப்டரில் நம்ம கான்செப்ட் ஆர்ட் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல இனிஷியலாக நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். Ctrl+N ஷார்ட்கட் அமுத்தலாம். இல்லை அப்படின்னா ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்க்குரிய நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆயிரும். இப்போது நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் டூல், இந்த ஷேப் டூலை வச்சு நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேப்பை வந்துட்டு நான் ஒரு 10 காப்பி நான் எடுக்க போகிறேன். காப்பி எடுக்கக்கூடிய ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+J 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 லேயர் வந்து ஷேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கனால உங்களுக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஈக்குவல் டிஸ்டன்ஸாக நான் இந்த எல்லா ஷேப்பையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் இருக்க லேயரை ட்ராக் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வைக்கணும். இப்போ ஃபோட்டோஷாப் என்ன சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷேப்புக்குள்ளே இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஷாப் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். இப்போது சேம் நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஈக்குவலாக ஃபோட்டோஷாப் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருச்சு அந்த 10 லேயரையும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 10 லேயரையும் குரூப் பண்ண போகிறோம். குரூப் பண்ணிவிட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை அப்படியே Ctrl+T பண்ணிட்டு கொஞ்சம் டில்ட் பண்ணி திரும்பி அந்த கார்னர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் ஆஃப் இதை வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரிட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இமேஜை வந்து கொண்டு வரோம். ஸோ நான் என்னோடய ட்ரைவ்லேருந்து என்னோடய இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு நீங்கள் என்ன இமேஜ் உங்களுக்கு பாசிபிளாக கையில் இருக்கோ நீங்கள் அந்த இமேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு தேவையான சைஸுக்கு நான் வந்துட்டு அதை என்லார்ஜ் பண்ணிவிட்டு நான் என்டர் கிளிக் பண்ணுறேன்.
இந்த இமேஜ் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலராக இந்த இமேஜ் வந்து நல்லா பார்த்துக்கங்க. இந்த இமேஜ் வந்து இந்த குரூப்புக்கு மேலே இருக்கணும், அதாவது அந்த ஷேப்ஸ்க்கு மேலே இருக்கணும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த இமேஜுக்குரிய மோட்ஸில் லுமினசிட்டி அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜை இந்த கீழே இருக்க குரூப்போட கிளிப்பிங் பண்ணணும். ஸோ அந்த இமேஜில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் கிளிப் மாஸ்கிங் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இமேஜ் எல்லாமே நம்ம கீழே க்ரியேட் பண்ண ஷேப்ஸ்குள்ளே போயிடுச்சு. இப்போ சேம் இந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்பி கண்ட்ரோல் பண்ணி இப்போ இந்த வெளியில் இருக்க ஸ்பேஸஸை இன்னும் கொஞ்சம் இந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஃபில் பண்ணுறோம். அந்த ஷேப்ஸ்குள்ளே ஃபுல்லாக வர மாதிரி ஃபில் பண்ணுறோம். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ஷேப் லேயருக்கு மேலேயும் ஒரு கலர் பேலன்ஸ் லேயர் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். சேம் கலர் பேலன்ஸை காப்பி எடுத்து இல்லைனா அப்படியும் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் கலர் பேலன்ஸை நீங்கள் காப்பி எடுத்து ஒவ்வொரு ஷேப் லேயர்ஸ்க்கு நடுவுலையும் நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு ஷேப் ஒரு கலர் பேலன்ஸ் லேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கலரையும் இந்த ஷேப் லேயர் கூட கிளிப் மாஸ்கிங் பண்ணுறோம். எப்படி நம்ம இந்த மேலே இருக்க இமேஜுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒவ்வொரு கலர் பேலன்ஸ் லேயரையும் இந்த ஷேப் கூட கிளிப் மாஸ்கிங் பண்ணுறோம். கிரியேட் கிளிப் மாஸ்க், ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மாஸ்க். ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு அதுக்கு கீழே இருக்க ஷேப் லேயரோட கிளிப் மாஸ்கிங் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளிப் மாஸ்கிங் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஷேப்ஸுக்குமே நம்ம கலர் பேலன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது இந்த பர்டிகுலராக இந்த சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாப்அப் ஓப்பன் ஆகும். இதோட ப்ராப்பர்ட்டி இது ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் கலரிங் வந்து மாற்றலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இமேஜில் அங்கே சேஞ்ச் ஆகும் கலர், ரெட்டு வயலட். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க ஒரு இதில் கிளிக் பண்ணி சம் ப்ளூ க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கலர். அதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு கலரிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஷேடோஸ், ஹைலைட்டு, இது எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஷேடோஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் இருக்க ஷேடோஸில் பார்ட் மட்டும் கலர் மாறும். இப்போது நம்ம இந்த இமேஜில் எல்லாமே கலர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த இமேஜுக்கு வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்த ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம இமேஜுக்கு பின்னாடி போட போகிறோம். ட்ராக் பண்ணி நான் ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு வரேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நான் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை கடைசியில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன். இந்த கிரிட்டை நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணி அந்த சேச்சுரேஷன் எஃபெக்ட் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே அந்த சேச்சுரேஷன் எஃபெக்ட் லேயரை நான் ப்ளேஸ் பண்ணுறேன்.
கொஞ்சம் சேச்சுரேஷனை டிம் பண்ணுறேன். இப்போது டெக்ஸ்ட் லேயர் டெக்ஸ்ட் டூலை வந்து செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஷேவ் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் மூவ் டூலை வச்சு கொஞ்சம் நம்ம அந்த லேயர் எந்த லேயர் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ முதல்ல அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம வேறு லேயரை மாற்றிடுவோம். எம்மா வாட்சன் அப்படிங்கிற லேயரை டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்தாப்பில் அலைன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா இந்த இது க்ளோஸாக வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போது என்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்மா வாட்சன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கீழே நகர்த்திக்கலாம். இதுதான் கான்செப்ட் ஆர்ட் ஒர்க். தேங்க்யூ.